இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கோல் அண்ட் பெட்ரோலியம். கோல்னால் நிலக்கரி, பெட்ரோலியம்னா பெட்ரோலியம் தான். நம்ம இந்த இது கூத்துறோம் இல்லையா, பெட்ரோலியம், ரைட்டா? அப்போ கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த கோல் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் ஆர் இருக்கின்றன. எவ்வாறாக இருக்கின்றன? நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒன்றாக இயற்கை வளங்களாக இருக்கின்றன, ரைட்டா? சோர்ஸஸ்னால் வளங்களாக இருக்கின்றன. தே ஆர் கால்டு ஃபோசில் ஃபீல்ட்ஸ். அவைகள் ஃபோசில் ஃபீல்ட்ஸ்னால் படிம பாறைகள்னு அர்த்தம். படிம எரிபொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா படிம எரிபொருள் தானே. இப்போ நம்ம ஆடு மாடு மிருகம் மனுஷனை செத்துட்டேன்னு புதைச்சிட்டே இருக்கோம். அப்போ ரொம்ப நாள் கழித்து புதைச்சதில் என்ன ஆகிடும்? ப்ரெஷரண்ட் கேஸாக மாறிடும். அதுக்கு மேலே புதைச்சல் என்ன ஆகும்? பெட்ரோலியமாக மாறும், கோலாக மாறும், ரைட்டா? பெட்ரோலியமாக மாறும் அண்டு கோலாக மாறிட்டுருக்கோம், ரைட்டா? அதுக்கடுத்து பயோகேஸாக மாறும், ரைட்டா? புதைச்சதில் என்னவா மாறிடும்? ப்ரெஷரண்ட் கேஸாக மாறிடும். இந்த ரிமைன்ஸ் மீதி உள்ளைகள் என்னவாக மாறும்? பெட்ரோலியம், பயோகேஸ் அண்டு கோலாக மாறிவிடும், ரைட்டா? இதை தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ இதில் ஃபோசில் ஃபீல்டு தான். ஃபோசில்னால் படிம எரிபொருள்கள்னு அர்த்தம். படிம பூமிக்கு மேலே புதைக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு எரிபொருள்கள், ரைட்டா? அப்போ இவைகள் எல்லாம் அழைக்கப்படுகின்றன ஃபோசில் ஃபீல் அப்படின்னா படிம எரிபொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அஸ் தே ஆர் ஃபார்ம்டு, அவைகள் எவ்வாறு உண்டாக்கப்பட்டன? அஸ் தே ஆர், அவைகள் ஆர் ஃபார்ம்டு உண்டாக்கப்பட்டன ஃப்ரம் த டீக்ரடேஷன் ஆஃப் த பயோமாஸ். அப்படின்னா டீக்ரடேஷன் என்னது? அதாவது சிதைவு. டீக்ரடேஷன் சிதைதல். பூமிக்குள்ளே புதைச்சாச்சுன்னா சிதைஞ்சு போயிடும் இல்லையா? சிதைவு. எதனோட சிதைவு? ஆஃப் பயோமாஸ் அப்படின்னா பயோமாஸ்னால் உயிர் பொருட்களின், உயிர் பொருள் தானே. உயிரோட உள்ள செத்து போயிடுறான், உயிரோட மிருகம் செத்து போயிடுது, அதை போச்சிடறான்ல. அதான் பயோமாஸ்னால் உயிர் பொருட்களின் பரீடு. உயிர் பொருட்களை பரீடுனா அது புதைக்கப்பட்டது. டீப்புனா ஆழத்தில் புதைக்கப்பட்டது. டீப்புனா மண்ணுக்குள்ளே புதைக்கிறது. மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட உயிர் பொருட்களின் சிதைவு காரணமாக இவைகள் உண்டாக்கப்பட்டன. தே ஆர் ஃபார்ம்னா உண்டாக்கப்பட்டன. எவ்வாறாக? ஃப்ரம் த டீக்ரடேஷன் ஆஃப் பயோமாஸ். பயோமாஸ்ன்னு சொன்னால் உயிர் பொருட்கள். உயிர் பொருட்கள் இறந்து போன மனுஷங்க உயிர் இறந்துட்டாங்கன்னா புதைச்சிருவாங்க. மிருகங்கள் இருந்தால் அது மூலியமாக உண்டாகிறது தான் இந்த ஃபோசில் ஃபீல். இதுதான் பயோகேஸ், பெட்ரோலியம் அண்ட் கோல். இது மூலியமாக உண்டாகிறது. அப்போ 50 பேரை புதைச்சிருக்காங்கன்னா ஒரு 2-3 பேர் முதல்ல புதைச்சவங்க என்ன மாறுவாங்க? கேஸ் அண்ட் ப்ரெஷராக மாறுவாங்க. அடுத்து மீதி ஆளுகள் என்ன பண்ணுவாங்க? த ரிமைன்ஸ் எப்போ எதுவாக மாறுதோ? ஹைட்ரோ கார்பனாக மாறி ஹைட்ரோ கார்பன்லேருந்து என்ன கிடைக்கும்? கோல், பெட்ரோலியம் அண்ட் பயோகேஸ் கிடைக்கும், ரைட்டா? ஏற்கனவே படிச்சிருக்கோம். அண்டர் த எர்த்து அப்படின்னா பரீடுன்னு புதைக்கப்பட்டுள்ளது. டீப்புனா ஆழத்தில். அண்டர் த எர்த்து பூமிக்கு ஆழத்தில் புதைக்கப்பட்டது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ அப்படின்னா பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி புதைச்சவங்க தான் மாறுவாங்க. உடனே மாற மாட்டாங்க. இப்போ ஒருத்தனை புதைச்சிட்டாங்கன்னா பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னாடி தான் இந்த கேஸுகளாக மாறும், இந்த பொருள்களாக இவைகள் மாறும், ரைட்டா? அதான் பரீடுன்னு புதைக்கப்பட்டது. டீப்புனா உள்ளே. எங்கே உள்ளேன்னா அண்டர் த எர்த் பூமிக்குள்ளே புதைக்கப்பட்ட உயிர் பொருட்களின் டீக்ரடேஷன் சிதைவாக உண்டாகுது. தே ஆர் ஃபார்ம்டு சிதைவாக உண்டாகிறது. அவைகள் தான் ஃபோசில் ஃபீல் என்று அழைக்கப்படுகிறது. திரும்பி படிக்கணும் பாரு. கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அவை இயற்கையிலே கிடைக்கக்கூடிய வளங்கள், ரைட்டா? தே ஆர் கால்டு ஃபோசில் ஃபீல்ட்ஸ். அவைகள் படிம எரிபொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தே ஆர் ஃபார்ம்டு, அவை உண்டாக்கப்படுகின்றன. எவ்வாறு? ஃப்ரம் த டீக்ரடேஷன் சொன்னால் என்னது? சிதைவு. டீக்ரடேஷன் பயோமாஸ் உயிர் பொருட்களின் சிதைவு காரணமாக உண்டாக்கப்படுகின்றன. அந்த உயிர் பொருட்கள் எங்கே புதைக்கப்பட்டது? பரீடுன்னு புதைக்கப்பட்டது. டீப் அண்டர் த எர்த். டீப்னா ஆழத்தில் பூமியின் ஆழத்தில் பதிக்கப்பட்ட உயிர் பொருட்களால் உண்டாக்கப்பட்டது. எப்போ உண்டாகும்? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகோ, பல லட்சம் வருஷங்களுக்கு பின்னாடி தான் உண்டாகும், ரைட்டா? இந்தியா இஸ் த 3rd largest கன்சியூமர் ஆஃப் குரூட் ஆயில். குரூட் ஆயில்னால் என்னது? கச்சா எண்ணெய்னு அர்த்தம். பூமியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா? அதான் பெட்ரோலியம். பெட்ரோலியமாக வராது பூமியிலேருந்து எடுக்கும்போது, குரூட் ஆயிலை தான் வரும். குரூட் ஆயில்னால் கச்சா எண்ணெய்பாங்க. பூமியிலேருந்து எடுக்கிறாங்க இல்லையா? அது கச்சா எண்ணெயாக தான் வரும். அதை பெட்ரோலியமாக பிரிப்பாங்க, கெரோசினாக பிரிப்பாங்க, டீசலாக பிரிப்பாங்க. அதை ரெஃபைனரிஸில் போட்டு குரூட் ஆயிலை ஹீட் பண்ணும்போது ஒவ்வொன்றா பிரியும். பெட்ரோலியம் தனியாக பிரியும், எல்பிஜி கேஸ் தனியாக பிரியும், கெரோசின் தனியாக பிரியும், டீசல் தனியாக பிரியும், ரைட்டா? மொத்தமாக எடுக்கிறது குரூட் ஆயில் தான் எடுப்பாங்க. இந்தியா இஸ் த 3rd largest கன்சியூமர் நுகர்வோர், உபயோகப்படுத்துகிறவங்க. இந்தியா தேசமானது 3வது இடத்துல இருக்குது. 3rd largest கன்சியூமர், உபயோகப்படுத்துறதுல 3வது இடத்துல இருக்குது. எதை உபயோகப்படுத்துகிறாங்க? குரூட் ஆயில், கச்சா எண்ணெயை
உபயோகப்படுத்துவதில் 3வது இடத்துல இருக்குது இந்த உலகத்தில் இந்த வேர்ல்டு. அப்போது ஆஃப்டர் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அண்ட் சீனா முதல்ல இருக்குது, அதுக்கடுத்து 2வது சீனா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் முதல்ல இருக்குது, அதுக்கடுத்து சீனா இருக்குது, 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஆஃப்டர்னு பிறகு த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் சீனா, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் சீனாவுக்கும் அடுத்து இந்தியா இருக்குது. அப்போ முதல்ல உள்ளது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறதெல்லாம். அப்போ கோலை பற்றி பார்ப்போம். கோலில் நிலக்கரி இஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்காக வேண்டி? ஃபார் ஜெனரேஷன்னா தயாரிக்க ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் தயாரிக்க கோல் உபயோகப்படுத்தப்படுகிறது. எங்கே கோலை மின்சாரமாக தயார் பண்ணுறாங்க? அட்டு தெர்மல் பவர் பிளான்ட். அப்படின்னா தெர்மல்னா அனல் மின் பவர்னா மின் நிலையம். அது தெர்மல் பவர் பிளான்ட்னா அனல் மின் நிலையத்தில் இந்த கோலை எரித்து அது மூலிமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ பெட்ரோலியம் ஆல்சோ நோன் அஸ் குரூட் ஆயில். பெட்ரோலியத்தை தான் நாம் குரூட் ஆயில் என்று அறிகிறோம். பெட்ரோலியம் இஸ் ஆல்சோ நோனஸ்னு அறியப்படுகிறது. அஸ் ஏ குரூட் ஆயில்னா கச்சா எண்ணெய் என்று அறியப்படுகிறது. ஆனால் அது எப்படி அறியப்படுது கச்சா எண்ணெய்னா அதுலேருந்து தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ப்ராசஸ்னால் என்னது? ப்ராசஸ்னால் செயல்படுத்தப்படுகிறது. எது? ப்ராசஸ் குரூட் ஆயில் தான் இந்த கச்சா எண்ணெய். ப்ராசஸ்னால் என்னது? செயல்படுத்தப்படுகிறது. இன் ஆயில் ரிஃபைனரிஸ் என்னது? அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம்னு அர்த்தம். ரைட்டா? ஆயில்னா எண்ணெய், ரிஃபைனரிஸ்னால் சுத்திகரிப்புனா பிரிக்கிறது. ரைட்டா? எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் அது என்ன செயல்படுத்தப்படுகிறது? இந்த குரூட் ஆயில் செயல்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு ப்ரொடியூஸ் பெட்ரோல் உண்டாக்க வேண்டி. நல்லா திரும்பி படிக்கணும் பாருங்கள். பெட்ரோலியம் ஆல்சோ நோன் அஸ் குரூட் ஆயில். அப்படின்னா பெட்ரோலியம் குரூட் ஆயில் என்று அறியப்படுகிறது, அதுலேருந்து வந்ததுன்னு அர்த்தம். அப்போது ப்ராசஸ்னால் செயல்படுத்தப்படுகிறது. எங்கே அந்த குரூட் ஆயில் செயல்படுத்தப்படுகிறது? இன் ஆயில் ரிஃபைனரிஸ். அப்படின்னா ஆயில் ரிஃபைனரிஸ்னு என்னது? அதாவது ஆயில்ன்றது என்னது? எண்ணெய் ரிஃபைனரிஸ். அப்படின்னா எண்ணெய் ரிஃபைனரிஸ் என்னது? சுத்திகரிப்பு நிலையம். ரிஃபைனரிஸ்னால் சுத்தம் செய்கிறது, ஒன்றா சுத்தம் பண்ணுவாங்க. குரூட் ஆயில் சுத்தம் பண்ணி பெட்ரோலியம் உண்டாகும், அதுக்கடுத்து டீசல் உண்டாகும், அதுக்கடுத்து மண்ணெண்ணெய் உண்டாகும், அதுக்கடுத்து எல்பிஜி கேஸ் உண்டாகும், அதுக்கடுத்து தார் உண்டாகும். தார் ரோடு போடுறீங்களா, அதில் தாரை கலக்கிறாங்க இல்லையா, கசகசன்னு இருக்கு இல்லையா, அது உண்டாகும். இவ்வளோ பொருட்கள் அதில் உண்டாகும் குரூட் ஆயிலிருந்து. ரைட்டா? அது ப்ராசஸ்னால் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? ப்ராசஸ்னால் உண்டாக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. இன் ஆயில் ரிஃபைனரிஸ். அப்படின்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் எதற்காக வேண்டிய? டு ப்ரொடியூஸ் பெட்ரோலை தயாரிக்க வேண்டி, அண்டு டீசலை தயாரிக்க வேண்டி, விச் ஆர் யூஸ்டு டு ரன். இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது பெட்ரோலையும் டீசலையும் தயாரிக்க வேண்டி குரூட் ஆயிலை ரிஃபைனரிஸில் ப்ராசஸ் பண்ணப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. ரைட்டா? அப்போது எதற்காக வேண்டி இந்த பெட்ரோல் டீசல் உபயோகப்படுத்துகிறாங்க? விச்ன்ற எதை குறிக்குது? விச்னா பெட்ரோல் டீசலை குறிக்கிறது. விச் ஆர் யூஸ்டு டு ரன் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல் என்னது? ஓடும் வாகனங்கள். ரைட்டா? ஆட்டோமொபைல்னால் ஓடுற வாகனங்களை ஓடுவதை வைக்கிறதுக்காக வேண்டி இது தயார் பண்ண இது உபயோகப்படுத்தப்படுகிறது. விச் ஆர் யூஸ்னால் உபயோகப்படுத்தப்படுகிறது. டு ரன் ஆட்டோமொபைல்ஸ். காரு, ஜீப்பு எல்லாம் ஆட்டோமொபைல்ஸ். அது ஓடுறதுக்காக வேண்டி இவைகள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து ட்ரக்குனா பெரிய லாரி. அடுத்து ட்ரெயின் இதில் தான் ஓடுது, கரண்ட்லேயும் ஓடுது, இதுலேயும் ஓடுது. ஷிப்புனா கப்பல்கள் இந்த பெட்ரோலியம் டீசல் தான் ஓடுது. அண்ட் ஏரோப்ளேன் இதில் தான் ஓடுது. ரைட்டா? இவைகளை எல்லாம் ஓடுவதற்கு பெட்ரோல் டீசல் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து கெரோசின் இதில் தான் கிடைக்கிது. குரூட் ஆயிலேருந்து இவ்வளோ கிடைக்கிது, பெட்ரோல் டீசல் கிடைக்கிது. அதுக்கடுத்து கெரோசின் அண்ட் எல்பிஜி கேஸ். அப்படின்னா கெரோசின் மண்ணெண்ணெய் அண்ட் எல்பிஜி கேஸ்னு என்னது? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அப்படின்னா திரவ பெட்ரோலியம் கேஸ். அப்படின்னா இது திரவமாக இருக்கும். எல்பிஜின்னு நீ சிலிண்டரில் வைக்கிற இல்லையா, அதான் எல்பிஜி. அது திரவமாக எதுவும் லிக்விடாக இருக்கா? இதே பெட்ரோல் பங்க்கில் போய் பார்த்தோன்னா அது இதாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். ரைட்டா? வெரி லிக்விடாக இருக்கும். இது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். இது கேஸ் மாதிரி இருக்கும். ரைட்டா? அதை எல்பிஜின்னு சொல்கிறாங்க. அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம். இவை எங்கேருந்து? எல்பிஜியிலேருந்து கிடைக்கப்படுகிறது, பெட்ரோலியத்திலேருந்து கிடைக்கப்படுகிறது. இஸ் யூஸ்ட் அஸ் எ டொமஸ்டிக் ஃபியூல் ஃபார் குக்கிங் ஃபுட். அப்படின்னா இவைகள் யூஸ் பண்ணப்படுகிறது. கெரோசினும் எல்பிஜியும் எங்கே யூஸ் பண்ணப்படுகிறது? கெரோசின் அண்ட் எல்பிஜி அப்டைன்ந்து பெறப்படுகிறது. எங்கேருந்து? பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படுகிறது. அந்த கெரோசினும் எல்பிஜியும் இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. அஸ் எ டொமஸ்டிக் ஃபியூல். டொமஸ்டிக்னா வீட்டில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. எதற்காக வேண்டி? ஃபார் குக்கிங் பர்பஸ், குக்கிங் ஃபுட். அப்படின்னா உணவு சமைப்பதற்காக வேண்டி வீடுகளில், டொமஸ்டிக்னா வீடுகளில்,
வீட்டு எரிபொருள் அப்படின்னா டொமஸ்டிக்னா வீடுன்னு அர்த்தம், ஹவுஸ் ஃபீல்னு அர்த்தம். ஃபீல்னா எரிபொருள். வீட்டில் எரிபொருளாக சமைப்பதற்கு வேண்டி, உணவு சமைப்பதற்காக வேண்டி கெரோசினும் எல்பிஜியும் பயன்படுத்தப்படுகிறது. அவைகள் எங்கேருந்து எடுக்கப்பட்டன? பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்றான். நெக்ஸ்ட்டு, அதாவது இதன் டவுட்டு, ஆனால் அப்டைன்டு ஃப்ரம் குரூட் ஆயிலாக இருக்கணும், அவன் பெட்ரோல்னு போட்டிருக்கான், பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கேன் கெட் எக்ஸாஸ்டட் இஃப் வி கண்டினியூ யூஸிங் தம் அட் எ ரேப்பிட் ரேட். அப்படின்னா இந்த கோல், நிலக்கரியும் அண்டு பெட்ரோலியமும் ரிசர்வ்ஸ்னால் சேமித்து அது இருப்புகள், நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தின் இருப்புகள்னால் அது எங்கேருந்து வருது? ஃபோசில் ஃபீல்ட்லேருந்து தானே வருது. ஃபோசில் ஃபீல்ட்னால் மனுஷன் செத்துக்கிட்டே இருப்பேன், ஒரு எப்போயோ செத்தவங்க தான் இப்போ மாறிக்கிட்டு இருக்காங்க, பெட்ரோலியமாகவும் இது கோலாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது இன்னும் திரும்பி வர்றதுக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆகும். நீ எடுக்க திரும்பி வராது, கம்மியாகிட்டு தான் போகும். திரும்பி அது ஃபுல்லாக ஆகிறதுக்கு பல மில்லியன் ஆகும். அதை தான் சொல்கிறான். த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்னால் இருப்புகள்லாம் இருக்கிற இருப்பு, அதுக்குள்ளே எவ்வளோ ரிசர்வ் இருக்குது பூமிக்குள்ளே, கேன் கெட் எக்ஸாஸ்டட், அது காலி ஆயிரும். கேன் கெட் எக்ஸாஸ்டட்னா அது காலியாகிவிடும். எப்போ இது ரீஃபில் ஆகாது இல்லையா? இது நான் ரினியூவபிள் எனர்ஜி கிடையாது. இது மனுஷங்களால் புதைக்கப்பட்ட மனிதர்களால் உண்டாக்கப்படுவது தான் இது. ரைட்டா? ஃபஸ்ட்டு புதைச்சவங்கள என்னவா மாறுறாங்க? ப்ரெஷர் ஹீட்டாக மாறிடுறாங்க. ரெண்டாவது அதுக்கு மேலே புதைச்சவங்கள என்ன மாறுறாங்க? பெட்ரோலியமாக மாறுறாங்க. மூணாவது புதைச்சவங்கள என்னவா மாறுறாங்க? கோலாக மாறுறாங்க. அதுக்கடுத்து புதைக்கிறவங்கள என்னவா மாறுறாங்க? நிலக்கரியாக மாறுறாங்க. இப்படி முதல்ல புதைக்கப்பட்டவங்க கேஸும் அண்டு ஹீட்டாக மாறுறாங்க. அடுத்து புதைக்கப்பட்டவங்களே இந்த பொருட்களாக மாறுகிறார்கள். அப்போ மனுஷங்க புதைச்சிக்கிட்டே இருக்காங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க மனுஷ மிருகங்கள். அதனால தான் அது ஒரே இடத்துல புதைக்கிறாங்க, அங்கங்கே புதைக்கிறாங்க. அதனால தான் இஃப் வி கண்டினியூ த கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்னு இருப்புகள், பெட்ரோலியம் மற்றும் கோலின் இருப்புகள், கோல்னா நிலக்கரி இருப்புகள், கேன் கெட் எக்ஸாஸ்டட், முடியும், அது போயிடும். கெட் எக்ஸாஸ்ட்னா காலியாகிவிடும். இது இஃப் வி கண்டினியூ, நாம் இப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணால், இப்படி வி கண்டினியூ தொடர்ச்சியாக யூஸிங் தம் அட் எ ரேப்பிட் ரேட், அப்படின்னா அதிகமான அளவில், அதாவது வேகமாக, ரேப்பிட் ரேட்னா வேகமான, ரேப்பிட்னா வேகமாக, ரேட்னா விகிதாச்சாரத்தில், வேகமான விகிதாச்சாரத்தில் நாம் அவைகளை உபயோகப்படுத்தினால், அஸ் இஃப் வி நாம் கண்டினியூ தொடர்ச்சியாக உபயோகப்படுத்தினால், யூஸிங் தெம்னே அவைகள், பெட்ரோலியம் அண்ட் கோல், அவைகளை உபயோகப்படுத்தினால் எந்த விகிதாச்சாரத்தில்? அட் எ ரேப்பிட் ரேட், அப்படின்னா வேகமான விகிதாச்சாரத்தில் ரொம்ப யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அது காலியாகி விடும், பெட்ரோலியமே இருக்காமல் போயிடும் பூமியில். த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ஃபோசில் ஃபீல்ட் தானே இது, மனுஷன் செத்தல் வந்தது தானே, இது மூணு சேர்ந்து காமனான வேர்டு ஃபோசில் ஃபீல். இந்த ஃபார்மேஷனாக உண்டாக்கப்படுகிறது ஆஃப் தீஸ் ஃபோசில் ஃபீல். இந்த ஃபோசில் ஃபீல்னால் படிம எரிபொருள்கள் இஸ் எ வெரி ஸ்லோ ப்ராசஸ். இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், மெல்ல தான் ப்ராசஸ் ஆகும், செயல்படும். ஏன்னா ஆமாம், இது உடனே ஊறாது இல்லையா? இது மனுஷங்க இறந்து பல லட்சக்கணக்கான ஆகி, மிருகங்கள் இறந்து புதைச்சி, அது பல லட்சங்கள் வருஷங்கள் ஆகி பிறகு தான் கொஞ்சம் பெட்ரோல் இது வரும். அப்போ நீ இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அது ஒரு லிட்டர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொன்னால் நீ 100 லிட்டர் உபயோகப்படுத்தினா 99 லிட்டர் எங்கேருந்து கிடைக்கும்? இருக்கிற இருப்புலையும் தான் காலியாகும். எல்லாம் காலியாச்சும் ஒன்றும் கிடைக்காது. ரைட்டா? அதான் சொல்கிறான். த ஃபார்மேஷன் ஆஃப் தீஸ் ஃபோசில் ஃபீல், அப்படின்னா இது இது உண்டாக்குறது, இது உருவாகிறது. இது ஃபோசில் ஃபீல்ஸ்னால் படிம எரிபொருள்கள் உருவாவது. இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ், அப்படின்னா மெல்ல தான் உருவாகும், கம்மியாக தான் உருவாகும். அண்ட் டேக்ஸ் வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம், அப்படின்னா இது உண்டாகிறதுக்கு அதிகமான காலங்கள் எடுக்கும். ரைட்டா? ஃபார் ரினியூவல்னால் புதுப்பிக்கன்னா அது திரும்பி அது உண்டாகிறதுக்கு அதிகமான காலங்கள் எடுக்கும். நீ ஒரு வருஷத்துக்கு 1 லிட்டர் உண்டாக்கிச்சுன்னா நீ 50 லிட்டர் செலவு பண்ணேன்னா அப்போ 49 லிட்டர் இருக்கிற இருப்பில் தானே போகும். அப்போ இருப்பெல்லாம் காலி ஆயிரும், அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான் சொல்கிறான், இது அதிகமான காலங்கள் எடுக்கும். எதற்கு? ஃபார் ரினியூவல், புதுப்பிக்கணும். மொத்தம் புதுப்பிக்க முடியாது, கொஞ்சம் தான் வரும். ரைட்டா? அதிகமான காலங்கள் எடுக்கும்ன்றான். அடுத்து ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அப்படின்றான். ஸ்டெப்ஸ்னு நடவடிக்கைகள், கன்சர்வ்னா பாதுகாக்க. இதை நம்ம பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? இப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போனோம்னா பெட்ரோலியம் இருக்காது, கோலும் இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் தான் வரும். ஆனால் நீ இவ்வளோ யூஸ் பண்ணேன்னா இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடும். அப்போ வர்றதும் கொஞ்சம் வரும், அது உனக்கு உபயோகத்துக்கு ஆகாது. ரைட்டா? அப்போ நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? ஸ்டெப்ஸ்னு நடவடிக்கைகள். எதற்கு? டு கன்சர்வ்னு பாதுகாக்க. எதை பாதுகாக்க? கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ், அப்படின்னா கோல்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தோட ரிசோர்ஸஸ்ன்னு என்னது? அதனோட
மூலப்பொருட்கள், அதாவது ரிசோர்ஸ்ன்ற வளங்கள், அதனோட வளங்களை பெட்ரோலியத்தோட வளங்கள் மற்றும் கோல் நிலக்கரியின் வளங்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள் அப்படின்றான். இட் இஸ் நெசசரி, இது தேவைப்படுகிறது. டு கன்சர்வ்னா பாதுகாக்க, அல்லது சேவ், இதுவும் பாதுகாக்க தான். கன்சர்வ்னால் சேவ்னால் ரெண்டு ஒன்று தான். இட் இஸ் நெசசரி, இது தேவைப்படுகிறது. எது தேவைப்படுகிறது? டு கன்சர்வ்னா பாதுகாக்க வேண்டி தேவைப்படுகிறது. அல்லது சேவ்னா பாதுகாக்க. கோல் அண்ட் பெட்ரோலியம், கோலையும் நிலக்கரியவும் பெட்ரோலியம் பாதுகாத்தல் அவசியமாகிறது. நெசசரினா அவசியமாகிறது. அதாவது கோல் அண்டு பெட்ரோலியம் ரிசோர்சஸ் அப்படின்னா வளங்களை, கோல்னா நிலக்கரி வளம், பெட்ரோலியம் வளங்களை பாதுகாப்பது அவசியமாகிறது. நெசசரினா அவசியமாகிறது. ஃபார் எ ஃபியூச்சர் அப்படின்னா ஃபியூச்சர் யூஸ், வருங்கால உபயோகத்துக்கு, வருங்காலத்தில் அதை உபயோகப்படுத்த வேண்டி அதை பாதுகாப்பது அவசியமாகிறது. ஃபார் எ ஃபியூச்சர், வருங்கால உபயோகம். ஃபியூச்சர் யூஸ்னால் வருங்கால உபயோகத்துக்கு இதை நாம் பாதுகாப்பது அவசியமாகிறது. விச் கேன் பி டன் பை ரெடியூசிங் வித் தேர் கன்சப்ஷன். அப்படின்னா அது எப்படி முடியும்னு சொன்னால் விச் கேன் பி டன், அது நடத்தப்படும், அது முடியும். விச் கேன் பி செயல்படுத்த முடியும். எப்படி? பை ரெடியூசிங் தேர் கன்சப்ஷன், அதனோட உபயோகத்தை குறைச்சிக்கிட்டோம்னா, பெட்ரோலியம் கோலோட உபயோகத்தை குறைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்ம எடுக்கிறது கம்மியாயிரும். அதிகமாக எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். விச் கேன் பி டன், அது நடைபெறும். எவ்வாறாக நடைபெறும்? பை ரெடியூஸ்னா குறைத்தல், நம்ம குறைச்சிக்கணும். தேர் கன்சப்ஷன் உபயோகப்படுத்துவதை குறைத்து விட வேண்டும். இந்த பெட்ரோலியத்தையும் அது கோலையும் உபயோகப்படுத்துவதை குறைத்து விட வேண்டும். இஃப் எலக்ட்ரிசிட்டி சேவ்டு, அதாவது எலக்ட்ரிசிட்டினா கரண்ட், இது எப்படின்னு பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி அதில் தானே வருது, பெட்ரோலியத்துலேருந்து வருது, நிலக்கரியிலேருந்து வருது. இஃப் எலக்ட்ரிசிட்டி சேவ்டு இட் வில் இன் டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல். அப்படின்னா கோல் மூலியமாக தானே எலக்ட்ரிசிட்டி வருது, பல இதில் வருது, கோல்லேயும் வருது, ரைட்டா? நிலக்கரிலேயே கரண்ட் தயார் பண்ணுறாங்க. இஃப் தி எலக்ட்ரிசிட்டி சேவ்டு அப்படின்னா மின்சாரம் சேமிக்கப்பட்டால், சேவ்னா நம்ம அதிகமாக கரண்ட் யூஸ் பண்ணுறத விட கம்மியாக கரண்ட் யூஸ் பண்ணோம்னா, தேவையில்லாத நேரத்தில் பல்ப் ஆஃப் பண்ணிடணும், தேவையில்லாத நேரத்தில் ஃபேனை ஆஃப் பண்ணிடணும், தேவையில்லாத நேரத்தில் ஏசி ஆஃப் பண்ணிடணும், எந்தெந்த இது தேவையில்லையோ அப்போல்லாம் ஆஃப் பண்ணிடணும் மின்சாதனங்களை. இஃப் எலக்ட்ரிசிட்டி சேவ்டு அப்படின்னா மின்சாரம் சேமிக்கப்பட்டால் இட் வில் இன் டர்ன், அதன் பாதிப்பாக, அதன் விளைவாக, இன் டர்ன் விளைவாக ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல், அதன் விளைவு என்னாகும், நம்ம கோலை கம்மியாக பயன்படுத்தலாம், நிலக்கரியை கம்மியாக பயன்படுத்தலாம், தயாரிக்கிறத கோல் மூலியமாக கரண்ட் தயார் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கலாம். கரண்ட் கம்மியாக உபயோகப்படுத்தினா கரண்ட் கம்மியாக தயார் பண்ணலாம். அப்போ கம்மியாக தயார் பண்ணால் கோலை கம்மியாக யூஸ் பண்ணலாம், ரைட்டா? நீ அதிகமாக யூஸ் பண்ணால் கோலை அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ அதிகமாக எடுக்கணும், திரும்பி கோல் வராது, ரைட்டா? அதான் என்ன சொல்கிறான், இன் டர்ன் இட் வில் இன் டர்ன்னா இப்போ நீ கம்மியாக யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி சேவ்டு, நீ அதாவது அதை பாதுகாத்தேன்னா, கரண்ட்டை பாதுகாத்தேன்னா, நீ கம்மியாக யூஸ் பண்ணேன்னா இட் வில் இன் டர்ன்னா அதற்கு பதிலாக என்ன குறையும், ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல். அப்படின்னா நிலக்கரியின் உபயோகம் குறைந்துவிடும் அப்படிங்கிறான். அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸிங் பைசைக்கிள். அப்படின்னா பைசைக்கிள்னால் நம்ம ஓட்டுற பைசைக்கிள் தான், சைக்கிளை யூஸ் பண்ணுங்க. ஃபார் கவரிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ், அப்போ குறைந்த தூரம், அதாவது நீ குறைந்த தூரம் போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ நீ என்ன பண்ணணும், அப்போ நீ இதை யூஸ் பண்ணணும். அதாவது நீ செல்வதாக இருந்தால், எது கவரிங்க, ஷார்ட் கவரிங்னா இந்த இடத்துல கவரிங்னா செல்வதாக, எது ஷார்ட் டிஸ்டன்ஸ் குறைந்த தூரம் செல்வதாக இருந்தால் யூஸ் யூஸ்னு உபயோகப்படுத்து, சைக்கிளை உபயோகப்படுத்து. எதற்கு? ஃபார் கவரிங்னா செல்வதாக, இந்த இடத்துல கவரிங்னா கவர் பண்ணுறது இல்லை, செல்வதாக இருந்தால் எங்கே, ஷார்ட் டிஸ்டன்ஸ் குறுகிய தூரம் செல்வதாக இருந்தால் சைக்கிளை பயன்படுத்து. எதற்கு பதிலாக? அதற்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் காரை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக கார் ஸ்கூட்டரையோ அல்லது காரையோ ஆர் மோட்டார் சைக்கிள், இந்த மூன்றையும் பயன்படுத்துவதற்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக, எதற்கு நீ இந்த காரையோ ஸ்கூட்டரையோ மோட்டார் சைக்கிளையோ பயன்படுத்துவது, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பயன்படுத்துவதற்கு பதிலாக யூஸிங் பைசைக்கிளை உபயோகப்படுத்து. எதற்கு? ஃபார் கவரிங் செல்வதற்கு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் குறைந்த தூரம் செல்வதற்கு இதை பயன்படுத்துன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு யூஸிங் ப்ரெஷர் குக்கர். வீட்டில் சமைக்கும்போது ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணுங்கள். கேன் ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் கெரோசின் அப்படின்னு அண்ட் எல்பிஜி ஒயில் குக்கிங் ஃபுட். அப்படின்னா அதாவது யூஸிங் ப்ரெஷர் குக்கர், சாதாரண பாத்திரத்தில் சமைக்கும்போது அதிகமான உனக்கு கேஸ் தேவைப்படும். குக்கர்லனா ஒரு 2 சாதாரண இதில் அரிசி போட்டு செஞ்சால் 10 நிமிஷம் ஆச்சுன்னா குக்கரில் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், இல்லை 3 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அப்போ கேஸ் மிச்சம் கொடுக்கும் இல்லையா? அப்போ நீ கேஸ் ஆர்டர் பண்ண மாட்டே இல்லை, அப்போ கேஸ் நம்ம பெட்ரோலியம் எடுக்க தேவையில்லை இல்லை, எல்லோரும் மிச்சப்படுத்தினாங்கன்னா பெட்ரோலியம் கம்மியாக நம்மளுக்கு செலவழி ரைட்டா? அப்போ பெட்ரோலியம் அங்கே இருப்பு இருக்கும் பூமிக்குள்ளே.
அப்போ தான் யூஸிங் ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்துங்க. அதன் மூலியமாக முடியும், என்ன முடியும், கேன் ரெடியூஸ்னால் குறைக்க முடியும். எது குறைக்க முடியும், கேன் ரெடியூஸ் த கன்சப்ஷனாக நாம் உபயோகிக்கிறத, எதை உபயோகிக்கிறோம், ஆஃப் கெரோசின் அண்ட் எல்பிஜி, அதாவது கெரோசினையும் அதுக்கடுத்து எல்பிஜியும் உபயோகப்படுத்துவதை குறைக்க முடியும். எதன் மூலியமாக, ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்துவதன் மூலியமாக. ஒயில் குக்கிங் ஃபுட், எப்போ உபயோகப்படுத்துகிறோம் இந்த ப்ரெஷர் குக்கரை, உணவு சமைக்கும் போது. ரைட்டா, அதுதான் திருப்பி படிக்கணும். யூஸிங் ப்ரெஷர் குக்கர், நான் ப்ரெஷர் குக்கரை உபயோகப்படுத்தணும், அது என்ன செய்யும், கேன் ரெடியூஸ், அது குறைக்கும் கன்சப்ஷன் ஆஃப் கெரோசின் அண்ட் எல்பிஜியும் கேஸையோ அல்லது கெரோசினை கன்சப்ஷனை பயன்படுத்துவதை குறைக்கும். ஒயில் குக்கிங் ஃபுட் அப்படின்னா குக்கிங்னா உணவு சமைக்கும் போது இதை உபயோகப்படுத்தணுன்றான். அடுத்து சோலார் குக்கர், இன்னொன்று இருக்குது சோலார் குக்கர். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, கேஸும் தேவையில்லை, கெரோசினும் தேவையில்லை, அது சூரிய வெளிச்சமே போதும். ரைட்டா, அது மூலியமாக சமைச்சிட்டு போயிடலாம். சோலார் குக்கர் அண்டு சோலார் ஹீட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வேறெவர் பாசிபிள். அப்படின்னா சோலார் குக்கர்னால் சமைக்கிறதுக்கு நீ சோலார் குக்கரை யூஸ் பண்ணலாம், அது சூரிய வெளிச்சத்திலே சமைச்சிரும். ரைட்டா, அப்போ உனக்கு கேஸ் தேவையில்லை, சோலார் குக்கரை பயன்படுத்தலாம் சமைப்பதற்கு. அண்டு சோலார் ஹீட்டர்னால் நம்ம வீட்டில் ஹீட் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு, அதாவது ஹீட் பண்ணணும், தண்ணியை ஹீட் பண்ணணும், ரூம்பில் வந்து வெப்பத்தை வைக்கணும் அப்படின்னா நீ இந்த சோலார் ஹீட்டரை வச்சுக்கலாம். கேன் பி யூஸ்டு வேறெவர் இட் பாசிபிள், உனக்கு எப்பப்போ தேவையோ, எங்கெங்கே தேவையோ, இந்த அவசியங்கள் தேவையோ அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் குக்கர் சமைக்க தேவைப்பட்டு யூஸ் பண்ணிக்கோ, ஹீட்டர் தேவைப்பட்டால் நீ ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோன்றான். சோலார் குக்கர் அண்டு சோலார் ஹீட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வேறெவர் பாசிபிள். அப்படின்னா இந்த ரெண்டையும் கேன் பி யூஸ் உபயோகப்படுத்தலாம், வேறெவர் பாசிபிள், ஒன்றால் எங்கெங்கே முடியுமோ அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றான். அடுத்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் சுட் பி டிசைன்டு. அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள்னால் நம்மளோட ஊர்தி, நகரும் ஊர்தின்னு அர்த்தம். ரைட்டா, மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் ஊர்தி. ரைட்டா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் பைக்கு, மோட்டர் சைக்கிள் எல்லாம் மோட்டார் வெஹிக்கிள் தான், காரு எல்லாம் தான். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் பி டெவலப்னா அது டிசைனை வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஷுட் பி டிசைனை வடிவமைக்கப்பட வேண்டும் வித் எ ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின்ஸ். அப்படின்னா அதில் உள்ள இன்ஜின்கள் ஃபியூல் எஃபிஷியன்ட்னா எரிபொருள் திறமையாக பயன்படுத்தும் இன்ஜினாக இருக்க வேண்டும். எரிபொருளை திறமையாக பயன்படுத்தினா கம்மியாக பயன்படுத்தணும் அர்த்தம். ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின் அப்படின்னா ஃபியூல்னு எரிபொருள் திறமையாக இன்ஜின் அர்த்தம். அப்போ எரிபொருளை திறமையாக பயன்படுத்தும் இன்ஜின், வேஸ்ட் பண்ணாமல். அப்படின்னா கொஞ்சோட ஃபியூல் எரிபொருளில் அதிக தூரம் போகிற மாதிரி. ரைட்டா, அந்த மாதிரி நீ இன்ஜினை டிசைன் பண்ணணும் அது அப்படின்றான். மோட்டார் வெஹிக்கிள் சுட் பி டிசைன்டுனா வடிவமைக்கப்பட வேண்டும் வித் எப்படி, ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின் அப்படின்னா எரிபொருள் திறம்பட செயல்படும் மாதிரி எரிபொருளை திறம்பட செயல்படுத்தும் இன்ஜின்களை தயாரிக்க வேண்டும். எதற்காக வேண்டி, டு இன்க்ரீஸ் எஃபிஷியன்சினா அதனோட திறனை அதிகரிக்க வேண்டி. டு இன்க்ரீஸ் திறனை, கம்மியான பெட்ரோலில் திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது அதிகமான தூரம் ஓடணும். டு இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி, அதனோட திறனை அதிகரிக்க வேண்டி. அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் இட்ஸ் பொல்யூஷன், அது திறனையும் அதிகரிக்கும். அண்ட் ஆல்சோ ரெடியூஸ், அது வந்து குறைக்கும். எதை குறைக்கும், ஏர் பொல்யூஷன், மாசுபடுறதையும் குறைக்கணும் அப்படிங்கிறான். சரிட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி ஆஃப் தாஜ்மஹால். இப்போ தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, ஆக்ராவில், டெல்லிக்கு பக்கத்தில் தாஜ்மஹால்னு ஒன்று, 7வது உலக அதிசயம். இது ஷாஜஹான்ற ஒரு மன்னர் தன் காதலி மும்தாஜுக்காண்டி கட்டின ஒரு நினைவு சின்னம். ரைட்டா, ஷாஜஹான்ற ஒரு மன்னர். ரைட்டா, அவர் தன் காதலியான மும்தாஜுக்காக வேண்டி கட்டின ஒரு டோம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, நினைவு சின்னம். அப்போ தாஜ்மஹால் இஸ் ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்படின்னா தாஜ்மஹால் என்பது இருக்கிறது ஒன் ஆஃப் த 7 உலக அதிசயங்களில், ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ்னு அதிசயம், 7 அதிசயங்களில் உலகத்தில், ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா உலகத்தில் 7 அதிசயங்களில் இது ஒரு அதிசயம். இது அதிசயமாக இருக்கும், அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. ரைட்டா, தாஜ்மஹால் இருக்கிறது ஒன் ஆஃப் த 7 ஒண்டர்ஸ் அப்படின்னா ஒன்றாக இருக்கின்றது. இதில் 7 அதிசயங்களில் இது ஒன்று. எங்கே, உலகத்திலேயே, ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் இந்த தாஜ்மஹாலும் ஒன்று. அண்ட் இஸ் லொக்கேட்னா அமைந்திருக்கிறது அட் ஆக்ரா, ஆக்ரா என்ற இடத்துல அமைந்திருக்கிறது. அந்த ஆக்ரா எந்த மாநிலத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கிறது. போட்டு உத்தரப்பிரதேசம் அப்படின்றான். இட் இஸ் பில்ட் வித்
ஒயிட் மார்பிள்ஸ், இது கட்டப்பட்டுள்ளது. இட் இஸ் பில்ட்னா கட்டப்பட்டுள்ளது வித் ஒயிட் மார்பிள்ஸ். அப்படின்னா ஒயிட்னா வெள்ளை மார்பிள் கல்லை வச்சு கட்டிருக்காங்க. மார்பிள் கல் ரைட்டா, வெள்ளை மார்பிள் கல்லை வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறான். அடுத்து இந்த மதுரான்றது மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ். அப்படின்னா மதுரா என்ற இடத்துல பக்கத்துலேயே இருக்குது. மதுரா இந்த ஆக்ரா பக்கத்துலேயே இருக்குது. மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ், அது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். மதுரா, அது பேர் மதுரா, அந்த இடத்து பேரே வச்சுருக்காங்க. மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ்னால் மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அது இஸ் ஓன்டு பை இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது நடத்தப்படுகிறது. ஓண்டுனா நடத்தப்படுகிறது. யாரால்? பை இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அப்படின்னா இது கவர்மெண்ட் ரைட்டா. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கவர்மெண்ட்னு அர்த்தம், நம்மளோட கவர்மெண்ட் ரைட்டா. ப்ரெசன்ட் அரவுண்ட் த ஏரியா, அதாவது ப்ரெசன்ட்னு இருக்கிறது. அரவுண்ட் திஸ் ஏரியா ப்ரொடியூஸ் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ரெசன்ட்னு இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ் அப்படின்னா மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஓன்டு பை இந்தியன் ஆயில் கார்பரேஷன். அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக நடத்தப்படுகிறது. ஓண்டுனா அது வச்சிருக்குன்னு அர்த்தம், அதான் நடத்தப்படுகிறது. ப்ரெசன்ட் அது இருக்கிறது. எங்கே இருக்கிறது? அரவுண்டு த ஏரியா ப்ரொடியூஸ் சல்ஃபர். அப்படின்னா அது இருக்கிறது. அது ப்ரெசன்ட் அரவுண்டு த ஏரியா, அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. எந்த தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கிறது. ப்ரொடியூஸ்னால் இது உற்பத்தி பண்ணுகிறது. எதை? சல்ஃபர் அண்டு நைட்ரஜன் ஆக்சைடை வெளியிடுகிறது. ப்ரெசன்ட் அது இருக்கிறது. அரவுண்ட் திஸ் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கிறது. அண்டு ப்ரொடியூஸ் அது உற்பத்தி, அது வெளியேற்றுகிறது. ப்ரொடியூஸ்னால் வெளியேற்றுகிறது. எதை? சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். இந்த சல்ஃபர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடை இந்த மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ் வெளியேற்றுகிறது. அதை ப்ரொடியூஸ்னால் தயாரிக்கிறது. அப்படின்னா தயாரித்து வெளியேற்றுதுன்னு அர்த்தம் ரைட்டா. காற்றுல அது வெளியே போகுது ரைட்டா. அப்போ போகும்போது த ஒயிட் மார்பிள்ஸ் பிகேம் அப்படின்னா இந்த தாஜ்மஹாலில் உள்ள ஒயிட் மார்பிள் பிகேம் ஆனது. அது ஒயிட் மார்பிள் எங்கே இருக்குது? தாஜ்மஹாலில் இருக்குது. அது பிகேம் ஆனது எல்லோவாக ஆயிடுச்சு. அது எல்லோ கலரில் மாறிடுச்சு ரைட்டா. தாஜ்மஹால் ஒயிட் மார்பிள் பிகேம் ஆனது எல்லோவாக மாறிடுச்சு. எதற்காக வேண்டி? டியூ டு ஏர் பொல்யூஷன். அப்போ இந்த மதுரா ஆயில் ரிஃபைனரிஸ்ல இருந்து வெளியாகக்கூடிய பொல்யூஷன், இந்த ரெண்டு இது வெளியாகுது இல்லையா, அந்த ஏர் பொல்யூஷனில் காற்றுல வெளியாகுது இல்லையா, அந்த என்னது சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன், இந்த கழிவு வெளியாகுது இல்லையா, அது காற்று மூலியமாக வந்து இந்த தாஜ்மஹாலில் பட்டு அதோட வெயிட் கல் என்ன ஆகுது? எல்லோவாக மாறிடுச்சு. அதான் சொல்கிறான். த ஒயிட் மார்பிள் பிகேம் எல்லோனா மஞ்சள் கலரில் மாறிடுச்சு. டியூ டு த ஏர் பொல்யூஷன் காற்று மாசடைஞ்சதுனால மாறிடுச்சு. அதனால் த கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு? ஆஃப் இந்திய அரசாங்கத்தின் இந்திய அரசாங்கமானது செட்டப் ஒன்றை அமைத்தது. எமிஷன் ஸ்டாண்டர்ட்னா வெளியேற்றும் அளவீடுகள், இந்த ஏர் பொல்யூஷனை வெளியேற்றும் அளவீடுகளை அமைத்தது. எங்கே? அரவுண்டு த மோனமெண்ட் என்னது? இது ஞாபகார்த்த சின்னம். இந்த தாஜ்மஹால்ன்றது ஒரு ஞாபக சின்னம், அதான் மோனமெண்ட்னு சொல்லுவாங்க. இது மன்னர் ஷாஜஹான் தன் காதலிக்காக கட்டின ஒரு ஞாபக சின்னம், ஞாபகார்த்தமான ஒரு சின்னம், அதை மோனமெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் அமைத்தது எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். எமிஷன்னா அதாவது வெளியேற்றும் அளவீடு, அந்த பொல்யூஷன் வெளியேற்றும் அளவீடை அமைத்தது. ஏன்னா அரவுண்டு த மோனமெண்ட், இந்த மோனமெண்ட்னா இந்த ஞாபக சின்னத்தை சுற்றி அந்த பொல்யூஷன் வராமல் பார்த்துக்கிடுச்சு. அதான் பொல்யூஷன் ஸ்டாண்டர்ட் இவ்வளோ தான் இருக்கும்ட்டு. அரவுண்டு த மோனமெண்ட் டு ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் த டேமேஜ். அப்படின்னா டு ப்ரொடெக்ட்னா அதை பாதுகாக்க வேண்டி எதை? அந்த மோனமெண்ட்டை தாஜ்மஹாலை ப்ரொடெக்ட் இட் ஃப்ரம் டேமேஜ், அழிவிலிருந்து ஃப்ரம் டேமேஜ்னால் அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டி ஒரு எமிஷன் ஸ்டாண்டர்டை அரசாங்கம் அமைத்தது. அடுத்து நான் கன்வென்ஷனல் அண்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அடுத்ததில் பார்க்கலாம்.